சூர்யா அவர்களோட கருப்பு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஒரு சூப்பர் நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டிலயும் முக்கியமா ஆந்திரா தெலுங்கானால ஒரு நல்ல நம்பர், ஓவர்சீஸ்லயுமே நல்ல நம்பர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் திருஷ்யம் 3 அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. இத்தனைக்கும் நாள் இருக்கு, கிட்டத்தட்ட 8 நாள் கிட்ட இருக்கு ரிலீஸ்க்கு. இப்பவே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம கர 29 பேட்ரியாட் இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, கோ அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து போஸ் வெங்கட்டை வந்து அவர் கண்டுபிடிப்பாரு அந்த தெலும்ப வச்சு. அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பெர்டின், அப்புறம் நிசாரா அகமது, அர்ஜுன் ரஞ்சித், நிருஜி கரண், பரதன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் அதை வந்து ஒரு மினிமல் ஆர்ட்டா வச்சிருக்கேன். அது ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரேமு. அதை மினிமல் ஆர்ட்டா வச்சிருக்கேன். அது என்ன படம், யார் அந்த ஆக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, கண்டுபிடிங்க, கமெண்ட்ல போடுங்க. மைக்கிள் அப்படிங்கிற ஹாலிவுட் ஃபிலிம் நேற்று 19வது நாள் இந்தியாவில் 1,28,00,000, டோட்டலா 63,46,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. $584 மில்லியன் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்குங்க இந்த படம். டெவில் வியர்ஸ் பிரதா 2 இந்த படம் நேற்று 12வது நாள் இந்தியாவில் 58,00,000, 28,81,00,000 இந்த படம் வந்து இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. $437 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. மார்டல் காம்பட் 2 இந்த படம் நேற்று 5வது நாள் இந்தியாவில் 1,28,00,000, 10,56,00,000 இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $65 மில்லியன். அடுத்ததா துரந்தர் 2 55வது நாள் தொடர்ந்து இந்த படம் ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்தியாவில் 47,00,000 நேற்று 55வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க 1,795,89,00,000. ஸோ நாளைக்கு வந்து இந்த படம் ஓடிடியில் வருது. ஒரு பெரிய கலெக்ஷன் ஆல்ரெடி எடுத்துருச்சு. 250 கோடி பட்ஜெட். அக்ஷய்குமார் அவர்களோட பூத் பங்களா நேற்று 26வது நாள் இந்தியாவில் 1,82,00,000, உலகம் முழுக்க 2,02,00,000, டோட்டலா 251,40,00,000, 250 கோடியை கடந்திருக்கு. 120 கோடி பட்ஜெட். ராஜா சிவாஜி நேற்று 12வது நாள் இந்தியாவில் 2,86,00,000, உலகம் முழுக்க 2,93,00,000, 90 கோடியை கடந்திருக்கு இந்த படம். 90 கோடி பட்ஜெட். அப்புறம் கிருஷ்ணாவதாரம் பார்ட் 1 இந்த படம் நேற்று 5வது நாள் இந்தியாவில் 2,18,00,000, உலகம் முழுக்க 2,25,00,000, 13,93,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். ஸோ ஹிந்தியை பொறுத்தவரையும் இந்த வருஷத்துல டாப் 5 அப்படிங்கிறத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஸோ துரந்தர் 2 ஆப்வியஸ்லி நம்பர் 1, 1,795 கோடி. பார்டர் 2 அதே இடத்துல தான் இருக்கு, 450 crore. ஆனா பூத் பங்களா 3வது இடத்துக்கு வந்துடுச்சு, 251 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. ஓ ரோமியோ 111 கோடி. ராஜா சிவாஜி இந்த படம் வந்து 90 கோடி வசூல் பண்ணி இப்ப 5வது இடத்துல இருக்கு. ஸோ இன்னும் நிறைய படங்கள், பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லாம் வரப்போகுது. பார்ப்போம் எந்தெந்த படங்கள் எந்தெந்த பொசிஷனை ஃபைனலா 2026 முடிய போது அது ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த துரந்தர் 2 ரீப்ளேஸ் பண்ணாது வேற எந்த படம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் கேடி த டெவில் துருவ் சர்ஜா அவர்களோட படம் 40 லட்சம் நேற்று கர்நாடகாலையும், 42 லட்சம் உலகம் முழுக்க 13வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி 80 லட்சம் தான். ஸோ ஒரு டிசாஸ்டர். 90 கோடி பட்ஜெட். அப்புறம் திரிடம் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் கேரளால 29 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம், 3 கோடியே 22 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். பேட்ரியாட் மம்முட்டி மோகன்லால் நடித்த இந்த படம் 12வது நாள் கேரளால 42 லட்சம், உலகம் முழுக்க 51 லட்சம், 80 கோடியே 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட கரை நேற்று 13வது நாள் தமிழ்நாட்டில் 78 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 14 லட்சம், 30 கோடியே 99 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 57 கோடியே 18 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். அப்புறம் 29 அப்படிங்கிற ரத்னகுமார் அவர்களோட டைரக்ஷன்ல வந்த படம் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 25 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம், 1 கோடியே 80 லட்சம் தமிழ்நாட்டிலும், 1 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். ஸோ ஆக்சுவலா நம்ம ரீசெண்டா பார்த்த இந்த சின்ன பட்ஜெட் படங்கள், புதுமுகங்கள் நடிச்ச படங்கள்லாம் ரொம்ப அப்படியே 3 லட்சம் 4 லட்சம்னு போயிடும் அந்த 3rd டே 4th டே 5th டேலாம், அது முக்கியமா வீக் டேஸ்ல. ஆனா இந்த படம் ஒரு 25 லட்சம் 30 லட்சம் கிட்ட ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இது ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே நான் ஒரு ரிக்வஸ்டா ஒன்று கேட்கலான் இருக்கேன்.
இந்த லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணோன்னே கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கொடுங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்மளோட சேனல்ல பெருசா அந்த ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இல்லை, ஒரு பெரிய ரீச் இல்லை, ஒரு படம் இல்லை ஆப்வியஸ்லி. ஸோ அதனால இந்த டைம்ல நீங்க சப்போர்ட் பண்ணாதான். ஸோ ஹைப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ இன்னும் ரீச் ஆகும். ஸோ அந்த சப்போர்ட் தான் நீங்க கொடுக்கணும். இப்போ நம்ம மீதி படங்களோட வசூலை பார்ப்போம். அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெட்டி, இந்த படம் வந்து யுஎஸ்ஏ பிரீமியர் ஜூன் 3ஆம் தேதி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ். ஜூன் 3ஆம் தேதிக்கு யுஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டுமே $254K, அதாவது 2,43,00,000 இந்த படம் இப்பவே கலெக்ட் பண்ணிருக்குங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 20 நாள் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் திருஷ்யம் 3 அட்வான்ஸ் புக்கிங் பிரீமியர் பிளஸ் டே 1க்காக கேரளால மட்டுமே 3,36,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 5,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 50,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 9 கோடியை கடந்திருக்குங்க இந்த படம். 9,01,00,000 அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. பிரீமியர் பிளஸ் டே 1க்காக ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு உண்மையிலே பெரிய ஓப்பனிங் தாங்க வரப்போகுது. அது எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற மலையாளம்ல அதிரடி அப்படிங்கிற படம், டொவினோ தாமஸ் அப்புறம் வந்து பசில் ஜோசப் நடிச்சிருக்க இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கேரளால மட்டுமே 1,48,00,000, உலகம் முழுக்க 2,59,00,000 பிரீமியர் பிளஸ் டே 1க்காக ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல ஓப்பனிங் வரப்போகுது இந்த படத்துக்கு. அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 3,97,00,000. ஆந்திரா தெலுங்கானால 1,13,00,000, கேரளால 55,00,000, கர்நாடகால 50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 14,00,000, ஓவர்சீஸ்ல 1,95,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 8,24,00,000 அட்வான்ஸ் புக்கிங்ல டே 1க்காக மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு செம்ம அட்வான்ஸ் புக்கிங். நான் வந்து எதனால டே 1க்காக மட்டும் அப்படின்னு சொல்றேன்னா, பிரீமியர் ஓடல எங்கேயுமே, யுஎஸ்ஏ, கனடா, மலேசியா எங்கேயுமே பிரீமியர் இந்த படத்துக்கு கிடையாது. அதுதான் நேற்று வீடியோல நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். பிரீமியர்லாம் இந்த படத்துக்கு போட்டிருந்திருக்கணும். ஒரு பிரீமியர் போட்டு அதுல ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிருக்கலாம். இவ்வளவு பெரிய ஸ்டாரோட ஒரு படத்துக்கு பிரீமியர் ஷோ இல்ல, அதுவும் முக்கியமா யுஎஸ்ஏ மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரில பிரீமியர் இருந்திருந்தது அப்படின்னா ஒரு பெரிய நம்பரே அது மட்டுமே ஒரு பெரிய பங்கா இருந்திருக்கும். எதனால இவ்வளோ இதுவா விட்டுட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. 8,24,00,000ங்கிறது நல்ல நம்பர். அப்புறம் கருப்பு ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு, அதாவது 14ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டுமே 5,85,00,000, ஆந்திரா தெலுங்கானால 2,15,00,000, கேரளால 71,00,000, கர்நாடகால 59,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 17,00,000, ஓவர்சீஸ்ல 2,89,00,000, உலகம் முழுக்க 12,60,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒரு நல்ல நம்பர் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த படம் வந்து பிரீமியர் கிடையாது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம். டே 1க்காக எவ்வளவு கலெக்ட் பண்ணும், ஓப்பனிங் டேக்கு வந்து எவ்வளவு இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. யாருது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில சிவகார்த்திகேயன் அவர்களோட டான் 4 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ டான் வந்து 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி சிவகார்த்திகேயன் அவர்களோட முதல் 100 கோடி வசூல் திரைப்படமா அமைஞ்சது. முக்கியமா தமிழ்நாட்டுல பெரிய கலெக்ஷன் எடுத்தது. ஸோ தமிழ்நாட்டுல இந்த படம் 83 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 7,20,00,000, கர்நாடகால 5,10,00,000, கேரளால 85,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 65,00,000, ஓவர்சீஸ்ல 25,70,00,000, உலகம் முழுக்க 122,50,00,000 வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. பட்ஜெட் 50 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 32 கோடி கிட்ட போயிருக்கு. ஆனா ஷேரா வந்திருக்கிறது 66 கோடி கிட்ட. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.